அவருடைய தகுதிக்கு அவருடைய அரண்மனையிலே சவுலுக்கு எப்போவெல்லாம் பிசாசு பிடிக்குமோ அப்போவெல்லாம் இசை வாசிச்சு அவரை சுகப்படுத்துகிற ஒரு மனிதனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது அவருடைய படையிலே வேலை செய்கிற ஒருவனோடு சரி நிகராக உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய ஆத்மா இவனுடைய ஆத்மாவோடு ஒன்றிணைந்திருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர்கள் 2 பேரும் ஒரு ஆத்மார்த்த ஒரு நண்பராக இருந்தார்கள். ஆகவே இங்க என்ன நடக்குது? யோனத்தான், நீ எல்லா இடங்களுக்கும் போறப்பா, 2வது நீ படை நடத்திட்டு போற, ஆனா உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதங்கள் இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு இளவரசனா இருந்தும் தன்னுடைய உயிருக்கு எத்தனையோ விதமான பாதுகாப்பு இன்மைகள் இருக்கும் என்பதை அறிந்திருந்தும் என் ஜீவனை பார்க்கிலும் முன் ஜீவன் பெரியது என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்? அவருடைய பட்டயத்தை கொடுக்கிறார், அவருடைய வில்லை கொடுக்கிறார், அவருடைய கவசத்தை கொடுக்கிறார். அடுத்தது ஒட்டியான ராஜாக்கள், அந்த இளவரசர்கள் ராஜாக்கள் அந்த இடுப்புல ஒரு கச்சை போன்ற அல்லது ஆபரணத்திலேயே செய்யப்பட்ட ஒரு ஒட்டியான போன்ற ஒரு ஆபரணத்தை அணிவாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்றான்? தாவீதுக்கு கொடுக்கிறான். இது எதை காட்டுகிறது? கிறிஸ்து நமக்கு இப்படி ஒரு நிலையை உண்டு பண்ணுவார் என்பதை காட்டுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக நமக்கு இதையே செய்தார். நமக்கு நீதியின் சால்வையை கொடுத்தார், சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்தார், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திருக்கிறார், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரிப்பிக்கிறார், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தரிப்பிக்கிறார், விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுக்கிறார். மட்டுமல்ல, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இதனால் என்ன? நாம் பிசாசை ஜெயித்து நாம் தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக சத்துருவின் சேனைகளை அழித்து எதிர்த்து